இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலும் நாம் தொடர்ச்சியாக இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். எபிரேயரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தது போல பூர்வ காலங்களிலே ஆண்டவர் பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஜனங்களிடத்தில் பேசினார். அதே நேரம் கடைசி காலத்தில் அந்த 2வது வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தம்முடைய செயல்களால் தம்முடைய வார்த்தையினால் இடைபடுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த 2வது வசனத்துடைய 2வது பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளிலே தியானத்திற்கான தலைப்பு இயேசுவுக்கு தேவன் தந்த மேன்மை என்கிற தலைப்பிலே நாம் இந்த வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசுவை கொண்டு நம்மோடு கூட பேசின ஆண்டவர் இப்போ இயேசுவுக்கு ஒரு மேன்மையை தருகிறார். அது என்ன மேன்மை என்று நாம் பார்ப்போமானால், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியமித்தார் என்று சொல்லுகிறது. சுதந்திரவாளி ஹேர் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை இல்லையா? நம்ம யாராவது வீட்டில் தவறிட்டாங்கன்னா உடனே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹேர் சர்டிஃபிகேட் வாங்குங்க, என்ன வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பாவுடையது இல்லை அம்மாவுடையது இல்லை நமக்கு பெரியவங்க இருக்கிற அந்த அவர்களுக்கு இருந்த சுதந்திரத்தை என்னுடையதாக்கி கொள்வதற்கு ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் தர்றாங்க. அதே போலத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த எபிரேயரில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, சுதந்திரவாளி என்கிற வார்த்தை 15 முறை இந்த எபிரேய புஸ்தகத்தில் வருகிறது. அருமையானவர்களே, இந்த சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லும்போது 2 வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று அதிகாரம், இன்னொன்று ஆளுகை. ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, என்னுடையது எல்லாம் நீ அனுபவிக்கலாம் என்கிற அதிகாரம். 2வது என்னுடையது எல்லாம் நீ ஆண்டு கொள்ளலாம் என்கிற அதிகாரம். இது 2யுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அந்த தேவன் அவருக்கு தந்த சுதந்திரம் அவருக்கு மட்டுமல்ல. இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மேன்மை என்ன என்பதை நாம் மறந்து போனவர்களாய் நம்ம எப்பவுமே என்ன சொல்வது தெரியுமா? நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் உங்களையும் என்னையும் எப்படி சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போமானால், அவருடைய சுதந்திரத்திற்கு நாமும் பங்காளிகளாக மாறுகிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியிடத்தில் இதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், இப்பெல்லாம் சென்னையில் இட பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குதுன்னார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, லேண்டினுடைய வேல்யூ கூட கூட 1 அடி நிலத்துக்கு கூட பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மதிப்பு, இந்த உலகத்தில் சுதந்திரவாளி என்று சொல்லப்படுவது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மேன்மையை ஆண்டவர் நமக்கு அவருடைய குமாரன் மூலமாய் கொடுக்கிறார். வேதத்தில் முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா, யோவானின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய
கடைசி ராபோஜனத்தை அவர் ஆசரிக்கும் போது அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 3வது வசனம் பாருங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்தார் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு பிதாவானவர் என்ன பண்ணாரா? எல்லாவற்றையும் அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அதை தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்திலையும் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன அதிகாரமா? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் நாம் பார்க்கும்போது காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமை அவருக்கு இருந்தது. இயற்கை ஆளுகிறவராய் இருந்தார். வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். பூமியில் உள்ள எல்லா அதிகாரங்களும் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் பிதாவினுடைய சுதந்திரவாளியாக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது 9ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறித்து அவர் பேசுகிறார். வாசிக்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருடைய பெயரை சொல்லிவிட்டு 7வது வசனத்தில் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தர்த்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர்த்துவம், ஆளுகை இயேசுவினிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அதே போல சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் 2ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா கர்த்தத்துவத்தையும் ஆளுகையையும் அவர் இயேசுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த இயேசு அவர் தன்னுடைய அதிகாரத்தை தமக்காக வைத்துக் கொள்ளல, அந்த அதிகாரத்தை உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் அந்த மேன்மையான இயேசுவை, தேவன் உயர்த்தி வைத்த இயேசுவை நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அருமையானவர்களே, பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எதன் மூலமாய் வருகிறது தெரியுமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த சுதந்திரத்தை நமக்கும் அவர் கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இதில் நாம் பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் சுதந்திரமாய் பெற்றிருந்தார் என்று நாம் பார்ப்போமானால் வேதம் சொல்லுது, முதல்ல கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 3:29. பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது
ஆண்டுடைய வேதம் சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாமின் சந்ததி என்கிற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு வார்த்தை. காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு ஒரு பெரிய மேன்மை இருந்தது. என்ன மேன்மை? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. இயேசு கிறிஸ்து கிட்ட போயே சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததி என்பது அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மை பெற்ற ஒரு சந்ததி. அந்த சந்ததியிலே நான் பிறந்தேன் என்று சொல்றதே பெரிய பாக்கியம். ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. நாம் புறஜாதிகளாய் புற இனத்தை சேர்ந்தவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்றார். அதே போல கூனியான பெண்ணை ஆண்டவர் சுகமாக்கி விட்டு இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த அந்த அந்த சந்ததியை ஆண்டவர் நமக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றார். நிறைய நேரங்கள்ல நமக்கு புரியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை விசுவாசித்ததுனால அவருடைய சந்ததிக்கு நானும் பங்காளியாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லுகிறது ஆபிரகாமின் சந்ததியாராயும், அடுத்த வார்த்தை சொல்லுது வாக்குதத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வாக்குதத்தம் நமக்கு வருகிறது, நீயும் என்னுடைய பிள்ளை, உனக்கும் என்னுடைய அதிகாரங்கள் பொருந்தும், நீயும் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாக்குதத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள். அல்லேலூயா. வாக்குதத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள். இன்னிலிருந்து நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே நான் சாதாரணமான ஆள் இல்லை, நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் சுதந்திரிக்க போகிற வாக்குதத்தத்தின் சுதந்திரவாளி. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, அங்கே நாம் பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லும்போது இன்னொரு சுதந்திரத்தை குறித்து சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 11:7. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். இரண்டாவது, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளிகள் யாரு? விசுவாசித்த நோவாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அதே வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் அவருடைய நீதிக்கு நீ சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, நமக்காக அவர் மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நம்மை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார் என்று அவன் கேட்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நீதிக்கு சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். இன்னைக்கு பல நேரங்களில் குற்ற உணர்வு மனிதனை தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போயிருக்கிறது. பல நேரங்களில் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு சொல்லுது, நீ ஒரு பாவின்னு இல்லையா, நீ ஜெபம் பண்ணா கேட்கப்படாது, நீ எல்லாம் என்ன அவ்வளோ பெரிய பரிசுத்தவானா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. அந்த நீதிக்கு நீ சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். ஆகவே நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன். இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவருக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது, நாம் நீதியை சுதந்திரிக்கிறவர்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு சுதந்திரத்தை குறித்து பேசுறாரு. 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. 4:13. உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குதத்தம் ஆபிரகாமுக்காவது
அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உலகத்தையே சுதந்திரமாக தம்முடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருகிறார். எனக்கு ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு நிற்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை சுதந்தரிக்கிறவர். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால வரல. எதனால வந்திருக்கிறது? விசுவாசத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசித்தால் இந்த உலகத்தையே ஆளுகிறவர்களாக மாறலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதே அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமை நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே போல ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் தருகிற சுதந்திரத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுது பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு தருகிற இன்னொரு சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1:12 நாம் பார்த்தோம், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார். பிள்ளைகளாக மாறிவிட்டால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உடன் சுதந்திரவாளிகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. ஜாயிண்ட் ஹேர்ஸ், நம்ம பங்காளிகள். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை சுதந்திரத்திலும் உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? பங்கு உண்டு. அவருக்கு கொடுத்த வல்லமையில பங்கு உண்டு, அவருக்கு கொடுத்த அதிகாரத்தில் பங்கு உண்டு, அவருக்கு கொடுத்த மகிமையில உங்களுக்கு எனக்கும் பங்கு உண்டு, அவருக்கு கொடுத்த ஆளுகையில உங்களுக்கு எனக்கும் பங்கு உண்டு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதைவிட பெரிய காரியங்களையும் செய்வார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பக்கத்தில் ஒரு கையை பிடி சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய சுதந்திரவாளி. அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சுதந்திரவாளி. அவர் இயேசுவுக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்தாரோ, என்னென்னலாம் அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்தாரோ அத்தனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அடுத்த பகுதி என்ன சொல்ல தெரியுங்களா? இயேசுவுக்கு தேவன் தந்த மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்கிற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். இவரை கொண்டு, என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? உலகம்னா பரவாயில்ல, நமக்கு தெரியும். உலகங்கள்னா என்ன? ஒரு விளக்க உரை இப்படி சொல்லுது, உலகங்கள்னா என்ன அப்படின்னா, உலகம் என்று நாம் பார்க்கிறது, இதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளும், இதுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகளும், அந்த உலகத்தில் செயல்படுகிற கிரியைகளும் எல்லாமே ஆண்டவரால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏதோ உலகத்தை அவர் உருவாக்கிட்டாரு, மீதியெல்லாம் தானா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. நீங்க ஒவ்வொரு காலத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தையும் ஆளுகிறவர் கர்த்தர், அதை மறந்துடக்கூடாது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருத்தர் இப்படி போட்டிருந்தாரு, இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்காங்க, he made ages அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த. he made ages. ஏஜஸ்னா என்னன்னா, உலகத்தில் ஒவ்வொரு காலங்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இயேசுவின் மூலமாக. நல்லா கவனிங்க, ஆண்டவர் படைக்கிறார், ஆனால் படைப்பது எதன் மூலமாக? இயேசுவின் மூலமாக. அப்ப இயேசுவுக்கு ஒரு பெயர் வேதம் கொடுக்கிறது, வார்த்தை என்கிற பெயரை கொடுக்கிறது. அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். ஆண்டவருடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தை புறப்பட்ட பொழுதுதான் இந்த உலகம் உண்டானது. அப்போ வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 3வது வசனம் சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப ஆண்டவருடைய கிரியைகளுக்கு ஒரு கருவியாய்
இயேசுவை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. வார்த்தையான தேவன், ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை கிரியை செய்தது, உலகம் உண்டானது. அப்போ இந்த ஏஜஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காலங்களை நாம் பிரிக்கிறோம் இல்ல. உலகம் உண்டானதிலிருந்து காலங்கள் பிரிக்கப்படுகிறது. என்னென்ன காலங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். என்னென்ன காலங்களை பிரிக்கிறோம்? இறந்த காலம், அருமையா படிச்சுங்க. முதல்ல கற்காலம், ரெண்டாவது வெண்கல காலம், மூன்றாவது இரும்பு காலம், நான்காவது இடைக்காலம், ஐந்தாவது மறுமலர்ச்சியின் காலம், ஆறாவது புதிய கற்காலம் என்று இப்போ இருக்கிறது இல்ல. இதை சொல்றாங்க. இந்த காலங்கள் ஆண்டவராலே ஆளுகை செய்யப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் முக்கியத்துவம் பெற்றது. கற்காலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்க யார் இருக்கிறது? யார் இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்க என்ன அப்பவா இருந்தோம் அப்படின்றீங்களா? ஆண்டவர் மனிதனை உருவாக்கின காலம். அப்போல்லாம் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்லு தான் இல்ல. கற்காலத்தில் வாழ்ந்தார்கள். அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா வெண்கல காலம், அப்புறம் இரும்பு, வெண்கலம், இரும்பு, இதெல்லாம் புதிய பழைய ஏற்பாட்டில் காலத்திலேயே நாம் பார்க்கிறோம். அதே போல இடைக்காலம் என்று சொல்லப்படுகிறது. இது இடைக்காலம் தான் நீங்க பார்த்தீங்கன்னா கொடூரமான காலமாக இருந்திருக்கிறது. அந்த நாட்களில் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இந்த இடைக்காலத்தில் ஒரு இருண்ட காலங்களாக அது காணப்படுகிறது. அப்போ இந்த காலங்கள்லாம் எங்கிருந்தியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த காலங்களை ஆளுகிறவராய் இருந்தார். எல்லாம் நடக்கும். ஆனா அதனுடைய முடிவு எங்க இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் கையில இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய காலமும் என்னுடைய காலமும் யார் கையில இருக்கு தெரியுமா? அவருடைய கையில இருக்கு. எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம தெரியாம சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? காடு வா வாழ்ந்து வீடு போன்னு நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா ஜெபம் பண்ணியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறேன்னு. நான் சொன்னேன், நீ சீக்கிரம் போய் சேர மாட்டேன், கடவுள் உனக்கு எப்போ வச்சிருக்கிறார் அப்பதான் போவேன். இல்லை, அது கேட்டு ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் பிறகுதான் செத்தாங்க. ஏன் சொல்றேன்னா ஆளுகிறவர் கர்த்தர். ஏன் அந்த ஆளுகை, அந்த செயல்பாடு யார் மூலமா வருது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே நாம் உண்டாயிருக்கிறோம், சகலமும் உண்டாயிற்று, நாமும் உண்டாயிருக்கிறோம். அதை சொல்லிட்டு பவுல் நிறுத்தல, 2வது ஒரு காரியம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு என்னுடைய காலங்கள் யாரால் ஆளப்படுகிறது? கர்த்தரால் ஆளப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கை யாரால உருவாக்கப்படுகிறது? அவரால் உருவாக்கப்படுது. நான் பிறக்கிறதும் அவரால் தான், நான் வாழறதும் அவரால் தான், நான் சாகிறதும் அவரால் தான். இதை மீறி ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர் என்று நாம் பார்ப்போமானால், கர்த்தர் கிறிஸ்துவை கொண்டு உலகங்களை உண்டாக்கி வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை கர்த்தர் அவர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. ஹென்றி ஆல்ஃபிரட் அப்படின்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றாரு, உலகத்தையும் அண்ட சராசரங்களையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா செய்கைகளையும் செயல்களையும் ஆளவும் அதிகாரம் செலுத்தவும் ஆண்டவரால் முடியுமானால், என்னுடைய வாழ்க்கையை நான் அவர் கரத்தில் கொடுக்கும்போது என்னையும் அவருக்கு ஏற்றபடி மாற்றி அமைக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அவர் தம்முடைய சித்தப்படி ஆளுகை செய்து அவர் நடத்துகிற தேவன். இயேசுவுக்கு தேவன் தந்த மேன்மை, முதல்ல அவரை சுதந்திரவாளியாக வைத்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேர் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2வது, அவர் மூலமாய் இந்த உலகத்தை படைத்தார். யாரெல்லாம் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ நம்மையும் அவருடைய சித்தப்படி வணைந்து கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் ஆளுகிறவர்,
நீர் அதிகாரம் செலுத்துகிறவர். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் நீர் ஆண்டு கொள்வீராக. அதே போல நீர் உலகத்தை உம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகம் உண்டாயிற்று என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகங்களை உருவாக்கின கர்த்தர், காலங்களை, நேரங்களை, சமயங்களை உருவாக்கின கர்த்தர், எங்களையும் நீர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சித்தப்படி எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தப்படி எங்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றி நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், உமக்கு உகந்தவர்களாயும் எங்களை மாற்றி எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.